வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் ரஷ்ய ராணுவம் இலக்கு வைக்கப்பட்டது தொடர்பாக காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். அந்த சம்பவத்தின் பின் துரிதமாக அங்கு வெவ்வேறு காரியங்கள் நடக்க தொடங்கியுள்ளன. ரஷ்ய ராணுவ தளம் இலக்கு வைக்கப்பட்டதன் பின்னணியில் அமெரிக்காவும் இருக்கலாமோ என்ற சந்தேகம் உளவுத்துறை வட்டாரங்களில் அடிபடுகிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம் என்பதில் குழப்பம் உள்ளது. இருந்த போதிலும் சிரியாவில் எதுவும் சாத்தியம்தான் என்ற நிலை நீண்ட காலமாக இருப்பதால் இது கூட சாத்தியமே என்று கூறலாம். நேற்று மாலையிலிருந்து ரஷ்ய ராணுவமும் சிரிய ராணுவமும் இணைந்து துருக்கி ஆதரவு இயக்கங்களின் தளங்களை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. வீதிகளில் செல்லும் ராணுவ வாகனங்களுக்கு வானிலிருந்து சிரிய விமானப்படையால் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. துருக்கி ராணுவம் தளங்கள் அமைத்துள்ள இடங்களுக்கு அருகில் தான் துருக்கி ஆதரவு இயக்கங்களின் தளங்களும் உள்ளன. ஆனால் துருக்கி ராணுவத்தின் தளங்களை தவிர்த்துவிட்டு துருக்கி ஆதரவு இயக்கங்களின் தளங்களை மட்டுமே ரஷ்ய சிரிய ராணுவங்கள் இலக்கு வைப்பதில் ஒரு விஷயம் இருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அந்த விஷயம் என்னவென்றால், சிரியாவின் லடாக்கியா பகுதியில் உள்ள ரஷ்யா கமைமீம் விமான தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்க உளவுத்துறை CIA இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் கூறும் விவகாரம் என்னவென்றால், ரஷ்ய ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தியது துருக்கி ராணுவம் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உளவுத்துறை வட்டாரங்களில் சுட்டிக்காட்டப்படுவது, அந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பும் பின்பும் அந்த வான்பகுதியில் அமெரிக்க விமானப்படையின் P-8A கண்காணிப்பு விமானங்கள் 2 சுற்றிக் கொண்டிருந்தன என்பதைத்தான். இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. லடாக்கியா பகுதியில் அமெரிக்க விமானங்கள் அன்றைய தினம் சுற்றிக் கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அதையும் துருக்கி ராணுவத்தின் தாக்குதலையும் எப்படி தொடர்பு படுத்துகிறார்கள் என்பதில் தான் குழப்பம் உள்ளது. P-8A உளவு விமானம் மூலம் அமெரிக்கா தகவல்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த தகவல்கள் துருக்கி ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டு அவற்றை அடிப்படையாக வைத்தே துருக்கி தாக்குதலை நடத்தியது என்பது நம்பக்கூடிய விதத்தில் இல்லை. அதே நேரத்தில் தாக்குதல் நடந்த பின் அமெரிக்க விமானங்கள் மீண்டும் அங்கு பறந்திருக்கலாம். என்ன நடந்தது என்ற தகவல்களை அவர்கள் கிரகித்திருக்கலாம். அதற்காக தாக்குதலுக்கும் அமெரிக்க உளவுத்துறைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கலாம் என்ற கருத்துக்கு எப்படி வருகிறார்கள் என்பது புரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. அமெரிக்கா சிரியாவில் தம்மை மிக மிக வேகமாக பலப்படுத்திக் கொள்கிறது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி சிரியாவின் அல் உமார் எண்ணெய் வயலுக்கு அருகே உள்ள ராணுவ தளத்தில் அமெரிக்கா விமான தளம் ஒன்றை அமைக்க தொடங்கியுள்ளது. ஈராக்கில் இருந்து எல்லையை கடந்து 50க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களில் உபகரணங்கள் அமெரிக்க ராணுவத்திற்காக சிரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது குறித்து நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதில் கட்டுமான உபகரணங்களும் உள்ளன. அவற்றை வைத்து அல் உமார் ராணுவ தளத்தில் அவசர கதியில் விமான ஓடுபாதை ஒன்று அமைக்கப்படுகிறது. இந்த தளத்துக்கு குறைந்தபட்சம் 500 அமெரிக்க துருப்புக்கள் கொண்டு போய் இறக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் இந்த இடத்தில் அமெரிக்க ராணுவம் மீண்டும் பெரிய ராணுவ தளம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன் ஒபாமா ஆட்சி காலத்தில் சிரியாவில் இருந்த அமெரிக்க ராணுவ தளங்களில் அல் உமார் ராணுவ தளம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அந்த நாட்களில் அங்கு சிறிய அளவிலான விமானங்களை இறக்கும் அளவில் ஒரு ரன்வேயும் இருந்தது. அதன் பின் ஜனாதிபதி டிரம்பின் ஆட்சி காலத்தில் சிரியாவில் இருந்த துருப்புக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்ட பின் அந்த ராணுவ தளத்தை அமெரிக்க ராணுவம் கைவிட்டு விட்டது. அதன் பின் ஈரானிய ஆதரவு இயக்கம் ஒன்று அந்த தளத்தை கைப்பற்றியது. பின்பு அந்த தளம் SDF இயக்கத்தால் கைப்பற்றப்பட்டது. தற்போதும் SDF இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் அந்த இடம் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக கவனிக்காமல் விட்டதால் அந்த விமான ரன்வே பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றிருக்கலாம். எப்படியோ மீண்டும் அமெரிக்க ராணுவம் அந்த தளத்தை பயன்படுத்த போகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சில் இருந்து இதுவரை சிரியாவில் தமது படைப்பலத்தை அதிகரிக்கப் போவதாக அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கில் அங்கு அமெரிக்க துருப்புக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுகிறது. இப்போது புதிய ராணுவ தளங்களும் அமைக்கப்படுகின்றன. இதனால் அமெரிக்கா மீண்டும் தமது பழைய பலத்தை சிரியாவில் ஏற்படுத்த போகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்.